there. Subscribe to my channel. And also press this bell icon. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேங்க் பேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் நம்ம வந்து ₹1000 வர்த்து உள்ள ஒரு டேங்க் பேக்கை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுறத விட ஏன் நம்மளோட பேக் பேக்கை நம்ம டேங்க் பேக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த பேக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அவுட் ஸ்டேஷன் எங்கே போனால் இந்த பேக் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் எனக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப் இருக்குது. இந்த ஜிப்பில் வந்து நான் வந்து இந்த கேமரா பேட்டரியோட திங்ஸ்லாம் வச்சுப்பேன், சார்ஜர் வச்சுப்பேன். ஸோ அது போக இல்லாமல் இங்கே ஒரு பேக்கெட் இருக்குது. ஸோ இதில் வந்து பவர் பேங்க்கு, சார்ஜர் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுப்பேன். இங்கே வந்து கேமரா பாக்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அது போக கொஞ்சம் திங்ஸ் வச்சுருப்பேன். லேப்டாப் கொண்டு போனால் இந்த இதில் லேப்டாப் வச்சுருவேன். ஸோ அது வந்து லேப்டாப்போட பேக்கெட்டு. ஸோ வந்து இந்த பேக் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பேக்கில் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஷோல்டருக்கு தான் மாட்டுவோம். ஸோ இதை வந்து நான் லூஸ் பண்ணி வச்சுருவேன். சரிங்களா? ஸோ இதை வந்து நான் இதை ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிடுவேன். இதை வந்து நான் லூஸ் பண்ணி வச்சுருவேன். சரிங்களா? இதை ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேக்கை வந்து டேங்க் மேலே வச்சு நம்ம லூஸ் பண்ண அந்த சைடு இருக்குல்ல, ஸோ அந்த இது வந்து இப்படி வந்து அந்த டேங்க்கோட கார்னரில், ஃப்ரண்ட்டு கார்னரில் வந்து அப்படியே கொஞ்சம் ஹூக் மாதிரி மாட்டி விட்டுறணும். ஸோ மாட்டி விடும்போது எப்படி நம்மளுக்கு நிற்கும்னா வந்து டேங்க்கோட அந்த கார்னரில் வந்து அந்த ஷேப் இருக்குல்ல, ஒரு மாதிரி ஷார்ப்பான எட்ஜு. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரேடியேட்டருக்கான ஒரு கவர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக், இந்த 2 பிளாஸ்டிக் நடுவில் லைட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி சொருகி விட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நின்றுடும். நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ராப்போட வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி இந்த பக்கில் வந்து டைட் பண்ணி விட்றணும். ஸோ பக்கில் டைட் பண்ணிட்டோம்னா வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நிற்கும். ஸோ வந்து பேக் வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே நகராது. ஸோ வந்து லோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சைட்லேயே நகரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வந்து லெஃப்ட் சைட்லேயும் வந்து அதே டைட்டில் வந்து நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். ஸோ ரைட் சைட்லேயும் அதே டைட்டில் இருக்கும்போது வந்து பேக் வந்து நகரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம வந்து பேக் சைடில் ஒரு கிளிப் ஒன்று, அதே மாதிரி பக்கில் ஒன்று கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பைக்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலன்னா வந்து எனக்கு பெட்ரோல் போடும்போதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து மறுபடியும் இறங்கி அதே மாதிரி நான் வந்து லூஸ் பண்ணிவிட்டு கட்டிகிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பின்னாடி வந்து நான் வந்து பேக்கை ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணோம்னா எனக்கு வந்து பேக் வந்து ஸ்பீடோமீட்டர் மேலே அப்படியே கவுத்து வச்ச மாதிரி வச்சுருவேன் லூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது நான் வந்து ஈஸியாக வந்து பெட்ரோல் போட்டுட்டு அகைன் பேக்கை இழுத்து அதே மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இது எனக்கு வந்து அந்த டேங்க் பேக்கை விட இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ நான் அதனால தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப பெஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து ஒரு டேங்க் பேக்ஸ் வந்து ₹3000 கிட்ட வருது. நான் செக் பண்ணி பார்த்தேன், நிறையா வந்து செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து பார்க்கும்போது 1500, அதாவது காட்ஸுங்கிற ஒரு மாடல் 1600 சம்திங் எவ்வளோ வருது. ஸோ அது வந்து நமக்கு வந்து ரெய்னாக்ஸ்லாம் போகும்போது 3000 அந்த ரேஞ்செலாம் வரும். ஸோ எதுக்கு 3000 கொடுத்து வந்து நம்ம வந்து அதை வாங்கி வைக்கணும்? அது வாங்கி வச்சாலும் நம்ம வந்து பைக்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறதில்ல. வெளியே எங்கன்னா போனால் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து திருப்பி பேக் பேக் மாதிரி மாட்டி தான் வர போகிறோம். அதுக்கு பேசாமல் ஏன் நம்ம பேக் பேக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். இது வந்து மாடிஃபிகேஷன் கிடையாது, ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். பாய்.